உன் கை பிடிச்சு நடக்க, உன் தோள் மீது சாய், தினமும் உம்மோடு பேச, நானும் சித்தம் செய்ய. என் வாழ்வெல்லாம் நீரே, என் வழியெல்லாம் நீரே, என் பலனெல்லாம் நீரே, எனக்கெல்லாமே நீரே. இயேசுவே என் நேசரே, என் வாலிபம் உமக்காகவே. ஆண்டி, இந்த கிராம மிஷனரி இயக்கத்தின் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இப்பயும் நம்ம மத்தியில ஜெபா ஆண்டி இருக்காங்க. ஹலோ ஆண்டி. ஹாய் பிரீஸ். ஆண்டி, இந்த யங் ஸ்டேஜ்ல ஊழியம் பண்ணணும்னு சொல்லி ரொம்ப ஆசையா இருக்கு. நம்ம மட்டும் ரசிக்கப்பட்டோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரசிக்கப்படணுமே அப்படின்னு சொல்லி பாரமாவும் இருக்கு. ஆனா படிக்கிற இடத்துல எப்படிங்க ஆண்டி ஊழியம் செய்ய முடியும்? ஊழியம் செய்யலாம் பிரீஸ். நான் வாலிப பிள்ளையா இருக்கும் போதுல ஆண்டருக்குன்னு சொல்லி ஊழியம் பார்க்கணும்னு சொல்லி வாலிப வயதுலயே என்னை ஒப்பு கொடுத்திருந்தேன், அர்ப்பணிச்சிருந்தேன். எங்களுக்கு அந்த நாட்கள்ல EU அப்படின்னு சொல்லி ஒரு ஊழியம் உண்டு. அது மாணவர்கள் மத்தியில செய்யப்படுகிற ஊழியம். மாணவர்களுக்காக, மாணவர்களை கொண்டு மாணவர்களே செய்யற ஊழியம். அப்பவுமே எங்களுக்கு காலேஜ் டேஸா இருக்கட்டும், ஹையர் செகண்டரி ஸ்கூல் படிக்கும் போதுல இருந்தே நீங்க உங்க கூட படிக்கிற பிள்ளைங்களுக்காக நீங்க ஜெபிக்கணும், பிரேயர்ஸல் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அதனால வாலிப வயதுல படிக்கும் பொழுதே லீவ் நாட்கள்னா நிறைய கேம்ப்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணுவாங்க. அந்த முகாம்களுக்கு எங்க கூட படிக்கிற பிள்ளைங்க, ஆண்டவர் அறியாத பிள்ளைங்களுக்குன்னு சொல்லி ஒரு கேம்ப் இருக்கும். அதுக்கு அந்த பிள்ளைங்களெல்லாம் கூட்டிட்டு போவோம். அதுல ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைங்க இருந்தாங்கன்னா அடுத்து அவங்கள கைட் பண்றதுக்குன்னு சொல்லி சீஷத்துவ முகாம் இருக்கும். அந்த கேம்புக்கு அந்த ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளை நம்ம கூட்டிட்டு போறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே போல இப்பவும் நம்ம பண்ற மினிஸ்ட்ரி என்ன அப்படின்னு சொன்னா, ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஹையர் செகண்டரி ஸ்டூடெண்ட்ஸ், யூத் மத்தியில தான் நம்ம மினிஸ்ட்ரி பண்றோம். அப்போ அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்கள தொடர்ந்து ஆண்டவருக்குள்ள நம்ம வழி நடத்தணும். ஒருவேளை வாலிப வயதுல ஆண்டவரை ஏற்றுக்கொண்டுட்டு அவங்கள அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா பின்மாற்றம் அடைகிறது நிச்சயம் இயல்புதான். அவங்களுக்கு ஒரு ஃபெல்லோஷிப் வேணும்ல, அவங்களுக்கு ஒரு ஐக்கியம் இருந்தாதான் அவங்க ஆண்டவருக்குள்ள வளர முடியும். இந்த ஸ்டேஜ்ல ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும் அப்படிங்கறத அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு அது வசதியா இருக்கும். நான் வாலிப பிள்ளையா இருக்கும் போதுல எங்க சர்ச்சில இருந்து எல்லா சண்டையும் கிராமங்களுக்கு ஊழியத்துக்கு போவோம். இதை கேட்டுட்டு இருக்கிற வாலிப பிள்ளைங்க இருக்கலாம். நீங்க சண்டே அப்படின்னு சொன்னாலே சர்ச் சர்வீஸ் அட்டன் பண்ணிட்டு ஏதோ ஒரு கிராமத்துக்கு, உங்க பக்கத்துல இருக்கிற கிராமத்துக்கு நீங்க போங்க. அங்க போய் சில்ட்ரன் மினிஸ்ட்ரி எடுங்க. நீங்க பெருசா ஒன்றும் செய்யணும், போய் மைக்கை பிடிச்சிட்டு பேசணும் அல்லது மெகாஃபோனை பிடிச்சிட்டு அந்த கிராமத்துக்கே சுவிசேஷம் அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லிலாம் நீங்க நினைக்க வேண்டாம். போய் அங்க ஒரு 2-3 குட்டி பிள்ளைங்க வராங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு சிறுவர்கள் மத்தியில ஒரு பாட்டு, கதை, வசனம் அப்படி சொல்லி கொடுத்து நீங்க இந்த ஸ்டூடெண்ட் டேஸ்லயே நீங்க ஊழியம் செய்யலாம். உங்க பக்கத்துல இருக்கிற டெஸ்க்மேட்டுக்காக, உங்க ஃப்ரெண்டுக்காக, ரூம்மேட்காக நீங்க தனிப்பட்ட விதத்துல நீங்க ஜெபிக்க ஆரம்பிங்க. அப்படி ஜெபிக்க ஆரம்பிக்கும் போதுல அவங்களாவே அவங்களோட பிரச்சனையை அவங்ககிட்ட ஷேர் பண்ணுவாங்க. எனக்கு இந்த காரியம், எனக்கு இந்த பலவீனம், எனக்கு இது படிக்க முடியல, எனக்கு இப்படி ஒரு போராட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்களோட சேர்ந்து நம்ம 2 பேருமா சேர்ந்து ஜெபிப்போமா அப்படின்னு சொல்லி கேட்டு அவங்களோட சேர்ந்து நீங்க ஜெபிக்க ஆரம்பிங்க. நீங்க 2 பேரா ஜெபிக்கும் பொழுது அடுத்து ஒரு ஆள் இதை பார்த்துட்டு வருவாங்க. மனசுல எனக்கு நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை அப்படின்னு சொல்லி வருவாங்க. அப்படியே நம்ம அவங்களோட சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது அது ஒரு நல்ல ஒரு ஐக்கியமாவும் மாறும். அப்படி நம்ம ஸ்டார்ட் பண்றதுதான், அதுதான் ஊழியம். ஊழியம் அப்படின்னு சொன்னா ஏதோ பெருசா போய் எல்லாத்தையும் விட்டுட்டு, வீட்டை விட்டுட்டு, கூட பிறந்தவங்களை விட்டுட்டு நம்ம ஃபுல் டைமா போய் படுறது அப்படின்னா, நீங்க படிக்கிறதுல நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி நல்லா படிங்க. எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி, எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்க சப்ஜெக்ட்ல நீ ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறதுக்கு எவ்வளோ முடியுமோ அதையும் நீ சிறப்பா செய்யி. அப்படி நீ செஞ்சிட்டு இருந்த அப்படின்னு சொன்னா நிச்சயமா உன்னை தேடி ஆத்துமாக்களை ஆண்டவர் கொண்டு வருவார். தேவையுள்ள உன் ஃப்ரெண்ட்ஸை உனக்கு ஆண்டவர் கொண்டு வருவார். அவங்களுக்கு நீ ஆண்டரை பத்தி நீ சொல்லலாம். இதுதான் ஊழியம். சூப்பரா சொன்னீங்க ஆண்டி. நாங்க இருக்கிற இடத்துல ஒரு கிராமத்தை தேடி அங்க இருக்கிற பிள்ளைங்களுக்கு நாங்க சண்டே கிளாஸ் எடுக்கலாம். நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு பிரேயர் ஸ்டார்ட் பண்ணலாம். அப்புறம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்காக நான் தனிப்பட்ட முறையில ஜெபிக்கலாம். ரொம்ப அழகா சொன்னீங்க ஆண்டி. இது கண்டிப்பா எனக்கும் சரி, இன்னும் பாக்குற நேயர்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேங்க ஆண்டி. நிச்சயமா பிரீஸ். அவங்க ஒவ்வொருத்தரும் இந்த டீன் ஏஜ்ல, காலேஜ் டேஸ்ல, ஸ்கூல் டேஸ்ல ஆண்டவருக்காக ஊழியம் செய்யும் பொழுது ஆண்டவர் நிச்சயமா அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவாங்க.
உலகத்தை கலக்கிடவே இந்த அடிமையை தெரிந்தெடுத்தி உங்க நாமம் உயர்த்திடவே என் நாமம் சொல்லி அழைத்தி இந்த உலகத்தை கலக்கிடவே இந்த அடிமையை தெரிந்தெடுத்தி உங்க நாமம் உயர்த்திடவே என் நாமம் சொல்லி அழைத்தி காட்டியாலோ டிகிரிடி 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 காட்டியாலோ சாமி நல்ல சாமி நம்பி வந்தா விடுதலை சாமி இயேசு சாமி நல்ல சாமி நம்பி வந்தா விடுதலை சாமி இயேசு சாமி நல்ல சாமி நம்பி வந்தா விடுதலை சாமி இயேசு சாமி நல்ல சாமி நம்பி வந்தா விடுதலை சாமி உலகத்தை கலக்கிடவே இந்த அடிமையை தெரிந்தெடுத்தி உங்க நாமம் உயர்த்திடவே என் நாமம் சொல்லி அழைத்தி இந்த உலகத்தை கலக்கிடவே இந்த அடிமையை தெரிந்தெடுத்தி உங்க நாமம் உயர்த்திடவே என் நாமம் சொல்லி அழைத்தி காட்டியாலோ டிகிரிடி 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 காட்டியாலோ
யாருக்குமே என்னைய பிடிக்கல, யாராலையும் நான் அன்பு செலுத்தப்படல, யாருடைய அன்பும் எனக்கு பூரணமா கிடைக்கல, இல்லை நீங்க எதிர்பார்த்த விதமான அன்பு உங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கும் பொழுது நம்ம புறக்கணிக்கப்படுகிற மாதிரி நம்ம ஃபீல் பண்றோம். உண்மையான அன்பு எது அப்படிங்கறத நம்மளால டிசைன் பண்ண முடியாது. நான் எதுக்கு இந்த உலகத்துல வாழணும்? இப்ப என்னுடைய வாழ்க்கையிலையும் இதே மாதிரி இந்த ரிஜெக்ஷனுக்குள்ள நான் தள்ளப்படும் பொழுது ஆண்டவர் என்னை தொட்டார். ஆண்டவர் தொடும் பொழுது அவருடைய அன்பை நம்மளால ருசிக்க முடியும். யாரு உங்களை கைவிட்டாலும், யாரு உங்களை நேசிக்கலனாலும், யாரால நீங்க புறக்கணிக்கப்பட்டிருந்தாலும் ஏசப்பா உங்களை அதிகமா நேசிக்கிறாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிராம மிஷினரி இயக்கத்தின் சார்பாக இந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதி நடத்தின வாலிப முகாம்ல அநேக வாலிபர்கள் வாஞ்சியோடு கலந்து கொள்ள ஆண்டவர் கிருபை கொடுத்தாரு. அநேக ஆயிரக்கணக்கான 80,000க்கும் மேலான வாலிபர்கள் இந்த வாலிப முகாம்ல கலந்து கொண்டு அநேக வாலிபர்கள் தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்குன்னு ஒப்பு கொடுத்தாங்க. ஆண்டவருடைய ஊழியத்தை நான் செய்யணும்னு அநேக வாலிபர்கள் வாஞ்சியோடு ஆல்டர் கால் கொடுக்கும் பொழுது முன்னாடி ஆண்டவருடைய சமூகத்துல அபிஷேகிக்கப்பட்டு வல்லமையினால நிரப்பப்பட்டு போனாங்க. வந்த ஒருத்தர் கூட வந்த விதமாக திரும்பி இருக்க மாட்டாங்கிறத நாங்க விசுவாசிக்கிறோம். அன்னைக்கு கிளைமேட்டும் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. காலையில இருந்து அவ்வளவு வெயில் இருந்தாலும் அந்த 3 மணிக்கு மேல ஆண்டவர் மகிமையின் மேகமாக அந்த இடம் முழுவதையும் நிரப்பி வந்த ஒவ்வொருவரும் கம்ஃபர்டபுளா உட்கார்ந்து ஆண்டவருடைய வார்த்தைய அவங்களுடைய இருதயத்துல உள்வாங்கி கொள்ள கர்த்தர் கிருபை கொடுத்தாரு. டேவிட் அண்ணா மூலமாக, மோகன்சி அங்கிள் மூலமாக பேசின ஒவ்வொரு வார்த்தைகளிலும் கர்த்தருடைய வல்லமை இருந்ததை நாங்க உணர முடிந்தது. விதைக்கப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் அந்த வாலிப பிள்ளைகளுடைய இருதயத்துல 30, 60, 100 பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நாங்க கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறோம். வந்த ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகளையும் நாங்க நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த கையளவு மேகம், இந்த எழுப்புதல் மேகம் நம்ம அந்த நாளிலே பார்க்க முடிந்தது. இந்த கையளவு மேகம் நம்முடைய தேசம் எங்கும் பரவணும். ஒரு பெரிய எழுப்புதல் வாலிபர்கள் மத்தியில நம்முடைய தேசத்துல பற்றி பிடிக்கணுங்கிறத நாங்க விசுவாசிக்கிறோம். அநேக யோசுவாக்களையும், அநேக ஆரோன்களையும், அநேக ஆண்டவருடைய பிள்ளைகளையும், வாலிப பிள்ளைகளையும் ஆண்டவர் எழுப்ப போகிறாருங்கிற ஒரு விசுவாசத்தோடு உங்க எல்லாரையும் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இந்த நாளிலும் கண்மணியை கேள் நிகழ்ச்சியில உங்க ஒவ்வொருவரையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அநேக நாட்களுக்கு பிறகு உங்க ஒவ்வொருவரையும் பார்க்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த நாளில நம்ம ரீசெண்டா பாத்தீங்கன்னா அந்த வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அநேக பிரச்சனைகளை, அநேக டிராப்ஸ, அநேக தந்திரமான காரியங்களை பிசாசானவன் விதைத்து எப்படியாவது ஆண்டவருடைய கண்ணுல இருந்து அவங்கள நம்ம பறிச்சிடணும், ஆண்டவர்கிட்ட இருந்து, ஏசப்பா கிட்ட இருந்து வாலிப பிள்ளைகளை நம்ம பறித்து கொள்ளணும்னு சொல்லி அநேக தந்திரமான காரியங்களை பிசாசானவன் செய்கிறத நம்ம பார்க்கிறோம். என்னுடைய வாழ்க்கையில நடந்த சில காரியங்களை சொல்லி எப்படி ஆண்டவர் என்னை மீட்டெடுத்தாரு அப்படிங்கிறத உங்களோட கூட பகிர்ந்து கொள்ள நான் விருப்பப்படுறேன். இந்த நாள்ல நம்ம பார்க்க போகிற காரியம் ரிஜெக்ஷனை குறிச்சு நம்ம பார்க்க போறோம். ரிஜெக்ஷன்னா புறக்கணிக்கப்படுகிறது. யாருக்குமே என்னைய பிடிக்கல, யாராலையும் நான் அன்பு செலுத்தப்படல, யாருடைய அன்பும் எனக்கு பூரணமா கிடைக்கல அப்படிங்கிற ஒரு சின்ன எண்ணம் நமக்குள்ள விதைக்கப்படும் பொழுது அந்த சின்ன எண்ணம் வளர்ந்து 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 ரிஜெக்ஷனுக்குள்ள நம்ம போகும் பொழுது அது நமக்குள்ள ஒரு பெரிய ஒரு டிப்ரெஷனை ஏற்படுத்துது. என்னுடைய வாழ்க்கையிலையும் இந்த ரிஜெக்ஷனை யூஸ் பண்ணி என்னுடைய வாழ்க்கைய நான் மாய்த்து கொள்ளக்கூடிய பெரிய ஒரு காரியத்துக்குள்ள பிசாசானவன் என்னை கொண்டு போனான். அப்ப நான் சின்ன வயசுல இருக்கும் பொழுது இந்த ரிஜெக்ஷன்னால ரொம்ப கஷ்டப்பட்டேன். எந்த ஒரு பிள்ளைங்களுக்கு தகப்பனுடைய அன்பு முழுமையா கிடைக்கல, எந்த ஒரு குடும்பத்துல தகப்பனுடைய தலைமைத்துவம் சரியா இல்ல, தகப்பனுடைய அன்பு கிடைக்கல அப்படின்னு அந்த குடும்பமே புறக்கணிக்கப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். நம்ம நிறைய பேருடைய வாழ்க்கையில இதை நான் பார்த்திருக்கேன். என்னுடைய வாழ்க்கையிலயும் இந்த ரிஜெக்ஷனுக்கு இது ஒரு பெரிய காரணமாக இருந்திருக்கு. என்னுடைய அப்பா ஒரு பெரிய அடிக்ஷனுக்குள்ள இருந்தது நிமித்தம் என்னுடைய குடும்பம், எங்களுடைய ரிலேட்டிவ்ஸ்க்கு மத்தியிலையும், எங்களுடைய நெய்பர்ஸ்க்கு மத்தியிலையும் புறக்கணிக்கப்படும் பொழுது அவ்வளவு ஒரு வேதனையாக இருக்கும். அநேக நாட்கள் நான் கண்ணீரோடு இருந்த நாட்கள் அநேகமா இருந்திருக்கு. என்னை யாருக்குமே பிடிக்கலையா ஆண்டவரே, எங்க குடும்பத்தை யாருக்குமே பிடிக்கலையா, எதுக்குமே எங்களை கூப்பிட மாட்டேங்கிறாங்களே, யாராவது எங்களை பார்த்தா எங்க கிட்ட ஹெல்ப்புக்கு வந்துருவாங்களோ அப்படின்ற ஒரு பயத்தோடயே எங்களை பார்ப்பாங்க. அப்படி அந்த பயத்தோடய எங்களை பார்க்கும் பொழுது என்னுடைய இருதயத்துல அந்த புறக்கணிக்கப்படுகிற அந்த ஒரு பெரிய ஒரு வலி ரொம்ப அதிகமா இருந்துச்சு. அப்ப அநேக நாட்கள் நான்
நான் கேட்டிருக்கேன், எதுக்கு எனக்கு இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருக்கேன். இப்ப இந்த காலத்துல பாத்தீங்கன்னா இந்த ரிஜெக்ஷன் மூலமா நிறைய வாலிப பிள்ளைங்க கஷ்டப்படுறாங்க. யாராவது உங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்ப பாத்தீங்கன்னா உங்க ஃப்ரெண்டு கிட்ட நீங்க பேசுறீங்க, நீங்க எதிர்பார்த்த விதமா அவங்க உங்ககிட்ட பேசல, இல்ல நீங்க எதிர்பார்த்த விதமான அன்பு உங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கும் பொழுது நம்ம புறக்கணிக்கப்படுகிற மாதிரி நம்ம ஃபீல் பண்றோம். அப்படி புறக்கணிக்கப்படுகிற நம்ம நிலைமையில இருக்கும் பொழுது உண்மையான அன்பு எது அப்படிங்கறத நம்மளால டிசைன் பண்ண முடியாது. ஆண்டவர் நம்மளை எவ்வளவு அதிகமா நேசிக்கிறாரு, இல்ல நம்ம அப்பா அம்மா நம்மளை எவ்வளவு அதிகமா நேசிக்கிறாங்க, அவங்களுடைய அன்பு எவ்வளவு உண்மையானது அப்படிங்கிற அந்த ஒரு காரியத்தை நம்மளால புரிந்து கொள்ள முடியாதபடிக்கு நமக்குள்ள ஒரு பெரிய ஒரு வலியை வந்து இந்த ரிஜெக்ஷன் வந்து ஏற்படுத்துகிறத நம்ம பார்க்கிறோம். நிறைய விதமான ரிஜெக்ஷன்ஸ் நம்ம பார்க்கிறோம். முதலாவது செல்ஃப் ரிஜெக்ஷன். செல்ஃப் ரிஜெக்ஷன்னா என்னன்னா, இப்ப இந்த மாதிரியான புறக்கணிக்கப்படுகிற சூழ்நிலைகளிலேயே நீங்க இருக்கும் பொழுது உங்களையே உங்களுக்கு பிடிக்காம போயிடும். என்னுடைய வாழ்க்கையிலையும் என்னையவே எனக்கு வந்து பிடிக்காம போயிடுச்சு. அப்ப என்ன ஆச்சுன்னா, என்னால எதுவுமே முடியலல்ல, யாருக்குமே என்னை பிடிக்கலல்ல, எல்லாருமே என்னைய புறக்கணிக்கிறாங்க, அப்ப நான் எதுக்கு இருக்கணும், நான் எதுக்கு இந்த உலகத்துல வாழணும், நான் வாழுகிறதுக்குரிய நோக்கம் என்ன, என்னுடைய ஐடென்டிட்டி என்ன, நான் எதுக்காக இந்த உலகத்துல வாழணும் அப்படின்னு எனக்குள்ள ஒரு கேள்வி வந்து எழ ஆரம்பிச்சுது. ஆண்டவர் நம்மளை நேசிக்கிற அந்த நேசத்தை மறைக்கிறதற்கு பிசாசானவன் பயன்படுத்துகிற ஒரு பெரிய ஆயுதம் தான் வந்து இந்த ரிஜெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். முதலாவது, யாருடைய அன்புமே வந்து நமக்கு உண்மையான அன்பா தோணாது. நம்ம ரிஜெக்ஷனுக்குள்ள இருக்கும் பொழுது நம்மளை உண்மையாய் நேசிக்கிற எந்த அன்பும் வந்து நம்மளுக்கு உண்மையா தோணாது. இன்னொன்னு, யாரையுமே நம்மளால நம்ப முடியாத ஒரு சூழ்நிலைக்குள்ள வந்து நம்ம தள்ளப்படுவோம். எல்லாருமே வந்து என்னை ஏமாத்துறாங்க, எல்லாருமே என்னை வந்து புறக்கணிக்கிறாங்க, எல்லாருமே இப்படிதான் அப்படின்னு நம்ம ஜெனரலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அந்த ரிஜெக்ஷனுக்குள்ள இருக்கும் பொழுது, நம்ம அந்த டிப்ரெஷனுக்குள்ள போகும் பொழுது யாருடைய அன்பும் நமக்கு நிரந்தரம் அல்ல அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வந்து நம்மளுடைய சிந்தையில ஆழமா வந்து விதைக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட எண்ணம் விதைக்கப்படும் பொழுது அந்த எண்ணம் எதற்கு நேராக தள்ளப்படுதுன்னா, அந்த சூசைடுக்கு நேராக தள்ளப்படுது. இப்ப நான் எதுக்காக இருக்கணும், நோக்கம் என்ன, நான் இருக்கிறதான நோக்கமே வந்து இல்ல, நான் இந்த உலகத்துல வாழக்கூடியதற்கான நோக்கமே எனக்கு இல்லைன்னு சொல்லி சூசைடுக்கு நேராக அந்த ரிஜெக்ஷன் மூலமாக அநேக வாலிபர்கள் தள்ளப்படுகிறத நான் பார்க்கலாம். இப்ப என்னுடைய வாழ்க்கையிலையும் இதே மாதிரி இந்த ரிஜெக்ஷனுக்குள்ள நான் தள்ளப்படும் பொழுது ஆண்டவர் என்னை வந்து தொட்டார். ஆண்டவர் தொடும் பொழுது அவருடைய அன்பை நம்மளால ருசிக்க முடியும். அவருடைய அன்பை நம்ம ருசிக்கும் பொழுது யாரு என்னைய புறக்கணிச்சாலும், யாரு என்னைய வேதனைப்படுத்தாலும், யாருடைய அன்பு எனக்கு இல்லைனாலும் ஏசப்பா என்னைய நேசிக்கிற அப்படிங்கிற ஒரு உத்தரவாதம் நமக்கு வரும் பொழுது மாத்திரம்தான், அந்த உத்தரவாதம் நம்மளுடைய இருதயத்துல வரும் பொழுது மாத்திரம்தான் அந்த ரிஜெக்ஷன்ல இருந்து நம்ம வெளியே வர முடியும். அந்த ரிஜெக்ஷன்ல இருந்து வெளியே வரும் பொழுதுதான் அப்படிப்பட்ட அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளாக கடந்து போயிருக்கொண்டிருக்கிற அநேகரை வந்து விடுவிக்கிறதுக்கு ஆண்டவர் வந்து நம்மளை பயன்படுத்துகிறாரு. இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம எல்லாத்துக்குமே பயந்துகிட்டே இருப்போம். இந்த ரிஜெக்ஷனுக்குள்ளாக இருக்கிறவங்களை பாத்தீங்கன்னா, நான் அப்படிதான் இருந்தேன். எல்லாத்துக்குமே பயப்படுவேன். நான் இது ஒரு காரியம் எடுத்தேன்னா இதை என்னால செய்ய முடியாதோ, இதை நான் சரியா செய்ய மாட்டேனோ, இதை நான் சரியா செய்யலைன்னா இவங்களுக்கு என்னை பிடிக்காம போயிருமோ, நம்ம ரொம்ப நாள்ல என்ன ஆயிடுவோம், காலகட்டத்துல என்ன ஆயிடுவோம்னா மேன் பிளீசிங் ஆயிடுவோம். மனுஷங்களை ப்ளீஸ் பண்ணுகிற ஒரு ஆட்களாக நம்ம மாறிடுவோம் ரிஜெக்ஷனுக்குள்ள இருக்கும் பொழுது. ஏன்னா ஒரு பயமாவே இருக்கும், இவங்க நம்மளை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா, இவங்களுக்கு நம்மளை பிடிக்காம போயிடுச்சுன்னா நம்ம இதை செய்யாம இருந்துருவோம். ஆண்டவருக்கு பிடிக்குதா பிடிக்கலையா அப்படின்றத நான் கேட்கறத காட்டிலும் மனுஷங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறத கேட்டு மனுஷங்களுக்கு பிடிக்கிற காரியத்தை செய்கிற ஒரு ஆளாக நான் மாறிடுவேன். அது வந்து ரொம்ப ஒரு டேஞ்சரான ஒரு காரியம். ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு காரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனுஷங்களை ப்ளீஸ் பண்ணதுதான். ஆண்டவரை மாத்திரம் ப்ளீஸ் பண்றதுக்கு தான் இந்த உலகத்துல நம்ம படைக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப அந்த ரிஜெக்ஷனுக்குள்ள நம்ம இருக்கும் பொழுது முதலாவது உண்மையான அன்பு யார்கிட்ட இருந்து வருது, உண்மையாய் நம்மள யாரு நேசிக்கிறா அப்படிங்கிற அந்த நேசத்தை வந்து நம்மளால புரிந்து கொள்ள முடியாது. இன்னொன்னு, நம்ம மனுஷங்களை ப்ளீஸ் பண்ணுகிற ஒரு வாழ்க்கைக்குள்ள நம்ம போயிடுவோம். அப்படி போகும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஆண்டவரை விட்டு நம்ம விலகி போகிறதுக்கு அது ஒரு காரியமாக மாறிவிடுகிறது. நீங்க ஒரு கதை பாத்தீங்கன்னா, 4 மரம் இருந்துச்சாம். அந்த 4 மரத்துல ஒரு மரம் வந்து எப்படி யோசிச்சுச்சுன்னா, நான் ஒரு பெரிய அழகான ஒரு மாளிகையை செய்யறதுக்கு வந்து நான் என்னை வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு மரம் யோசிச்சான். இன்னொரு மரம் என்ன யோசிச்சான், என்னை வந்து ஒரு பெரிய ஒரு அழகான ஒரு கபோர்ட் செய்யறதுக்கு, ஒரு அழகான ஒரு பெட்டி செய்யறதுக்கு என்னைய வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி இன்னொரு மரம் யோசிச்சான். 3வது மரம் என்ன யோசிச்சான், நான் வந்து இந்த உலகத்திலேயே டாலா இருக்கிற மரம், அப்படி நான் டாலா இருக்கும் பொழுது என்னை ரொம்ப பெரிய உயர்ந்த ஒரு இடத்துலதான் வந்து என்னைய பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி இன்னும் 3வது மரம் யோசிச்சான்.
4வது மரம் என்ன யோசிச்சான், எனக்கு நான் வந்து குட்டியா இருக்கேன், நான் இதுக்கு மேல என்னால வளரவே முடியாது, நான் ரொம்ப சின்ன மரம், இந்த மரத்தை வச்சு யாருமே ஒண்ணுமே பண்ண முடியாது, யாரையுமே பயன்படுத்த முடியாத ஒரு மரமா நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த மரம் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்துச்சான். கொஞ்சம் கொஞ்சமா காலங்கள் கழிய ஆரம்பித்தது. அப்படி காலங்கள் கழிய ஆரம்பிக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் மரத்துக்கு அது நினைச்ச காரியம் நடக்கல. 2வது மரம் என்ன நினைச்சுச்சு, ரொம்ப அழகான ஒரு ஒரு கபோர்டாவோ இல்ல ஒரு பெட்டி செய்கிற ஒரு மரமாவோ மாறணும்னு நினைச்சுச்சு. அந்த மரமும் அப்படி நடக்கல. 3வது மரம் என்னாச்சுன்னா, நான் இந்த உலகத்திலே டாலஸ்ட் இடத்துல வந்து என்னை வைக்கணும், அவ்வளவு ஒரு உயர்ந்த ஸ்தானத்துக்கு பயன்படுத்தப்படுகிற ஒரு மரமா நான் இருக்கணும் அப்படின்னு நினைச்சுச்சான். அந்த மரமும் வந்து அப்படிப்பட்ட காரியங்களுக்கு பயன்படுத்தப்படல. 4வது ஒரு மரம், புறக்கணிக்கப்பட்ட ஒரு மரம், யாராலையும் நேசிக்கப்படாத, யாராலையும் பயன்படுத்தவே முடியாத ஒரு மரம், அப்படிப்பட்ட ஒரு மரம் இருந்துச்சுன்னு சொன்னேன்ல. அந்த மரத்துலதான் ஒரு பெரிய சிலுவைய செஞ்சாங்களாம். அந்த சிலுவை செய்யும் பொழுது அந்த மரம் யோசிச்சான், ஏன்னா இந்த சிலுவையை செய்யறாங்க, சரி நம்ம எதுக்குமே பயன்படுத்த முடியாதுன்னு நினைச்சோம், சரி இந்த சிலுவையாவது செய்யறாங்களே அப்படின்னு நினைச்சிட்டு அந்த மரம் யோசிச்சுட்டே இருந்துச்சான். அப்படி யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது அப்படிப்பட்ட அந்த சிலுவை, அந்த மரத்துல பெரிய ஒரு சிலுவையை செய்து அழகான ஒரு சர்ச்ல வந்து அந்த சிலுவையை போய் வச்சாங்களாம். அவ்வளவு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சர்ச்ல நடுவுல அந்த சிலுவையை கொண்டு போய் வச்சாங்களாம். அப்ப அந்த சிலுவையை பார்த்து அந்த சர்ச்சுக்கு வர அநேகர் வந்து அந்த சிலுவையை பார்த்து ஆண்டவருடைய அன்பை வந்து ருசிக்கிற, ஆண்டவர் கல்வாரி சிலுவையில நமக்காக சிந்தின அந்த இரத்தத்தை, அவர் நமக்காக செய்த எல்லா காரியங்களையும் நினைத்து கண்ணீரோடு ஒப்பு கொடுத்தாங்களாம். அநேகர் அந்த சிலுவையை பார்த்து ஒப்பு கொடுத்தாங்களாம். அப்ப யாராலையுமே பயன்படுத்த முடியாத புறக்கணிக்கப்பட்ட ஒரு மரம் அப்படின்னு நினைச்ச அந்த மரத்தை கொண்டு ஒரு சிலுவையை செய்து, அந்த சிலுவையின் நிமித்தம் அதை பார்க்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவர் தன்னுடைய கல்வாரி சிலுவையில நமக்காக செய்த காரியங்களை நினைத்து கண்ணீரோடு ஆண்டவர் சமூகத்துல ஒப்பு கொடுக்கப்படுகிற ஒரு பயனுள்ள பாத்திரமாக மாற்றப்பட்டது. இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையிலையும் அநேகரால நம்ம ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கலாம். அநேகர் வந்து நீ உன்னுடைய வாழ்க்கை வந்து எதற்குமே பயன்படாத ஒரு வாழ்க்கை அப்படின்னு சொல்லி உங்களை ரிஜெக்ட் பண்ணலாம். அப்படி ரிஜெக்ட் பண்ணியிருந்தாலும், யாரு உங்களை கைவிட்டாலும், யாரு உங்களை நேசிக்கலனாலும், யாரால நீங்க புறக்கணிக்கப்பட்டு இருந்தாலும், ஏசப்பா உங்களை அதிகமா நேசிக்கிறாங்க. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா நேசங்களை காட்டிலும், எல்லா அன்பை காட்டிலும் ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கிற அந்த அன்பு வந்து ஒரு பெரிய அன்பு. இந்த ரிஜெக்ஷனை நீங்க எப்படி ரீடைரக்ட் பண்ணணும்னா, ஆண்டவர்கிட்ட ரீடைரக்ட் பண்ணணும். இந்த ரிஜெக்ஷன்ல, இந்த புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில நீங்க இருக்கும் பொழுது, இப்படி ஒரு நெகட்டிவான சிச்சுவேஷனை நீங்க வந்து ஒரு பாசிட்டிவா மாத்தணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அந்த ரிஜெக்ஷனை நீங்க ஏசப்பா கிட்ட கொண்டு வரணும். நீங்க ஏசப்பா கிட்ட உங்களுடைய ரிஜெக்ஷனை கொண்டு வரும் பொழுது, புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில நான் இருக்கிறேன் சாமி, என்னை பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி நீங்க ஒப்பு கொடுக்கும் பொழுது, அழகான ஒரு சிலுவையா அந்த புறக்கணிக்கப்பட்ட மரம் மாறுச்சு. அதே மாதிரி அழகான பயனுள்ள ஒரு பாத்திரமாக உங்களை மாற்றுகிறதற்கு கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையிலையும் என்னால அநேகரால புறக்கணிக்கப்பட்டேன். அநேக நாட்கள் என்னுடைய தகப்பனுடைய அன்புக்காக, என்னுடைய குடும்பத்தின் அன்புக்காக ஏங்கின நாட்கள் அநேகம் உண்டு. நான் புறக்கணிக்கப்பட்டுட்டேன் அப்படின்னு நினைச்சு நான் அழுத நாட்கள் அநேகம் உண்டு. ஆனா அந்த அழுகையின் நிமித்தம், அந்த அழுகையின் பள்ளத்தாக்குல நான் நடந்து வந்தாலும் ஆண்டவர் என்னை நேசித்தபடினால, என்னுடைய ரிஜெக்ஷனை நான் ஏசப்பா கிட்ட கொண்டு போனபடினால, இன்னைக்கு ஒரு பயனுள்ள பாத்திரமா, கிருபையுள்ள பாத்திரமா, அநேகருக்கு ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுகிற ஒரு பாத்திரமாக கர்த்தர் என்னைய பயன்படுத்தி கொண்டிருக்கிறாரு. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில என்னைய புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில நீங்க இருக்கிறீங்களா? இல்ல எதற்குமே பிரயோஜனப்படாத ஒரு நிலைமையில நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி, எதற்குமே ஒரு பயனுள்ள பாத்திரமா இல்லாத ஒரு நிலைமையில நான் இருக்கிறேன் அப்படின்னு புறக்கணிக்கப்பட்ட ஒரு நிலைமையில, ஒரு டிப்ரெஷனுக்குள்ள இல்ல ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ள நீங்க இருக்கிறீங்களா? உங்களுடைய வாழ்க்கைய நீங்க ஆண்டவர்கிட்ட கொடுங்க. ஏசப்பா, நான் எதற்குமே பிரயோஜனம் இல்லை ஆண்டவரே, எல்லாராலையும் புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில தான் நான் இருக்கிறேன், ஆனாலும் என்னைய அப்படியே உங்க கையில கொடுக்குறேன் சாமி, நீங்க என்னைய பயனுள்ள பாத்திரமாக நீங்க மாற்றுங்க அப்படின்னு நீங்க சொல்லும் பொழுது, ஆண்டவர் வாழ்க்கையை மாற்றுகிறதற்கு போதுமானவராக இருக்கிறார். அப்படியே நம்ம ரிஜெக்ஷனுக்குள்ளேயே இருந்து வாழ்ந்துட்டோம்னா, நம்மளுடைய சிந்தை ஃபுல்லாவே, நம்மளுடைய மைண்ட் ஃபுல்லா இந்த ஒரு நெகட்டிவான தாட்ஸ், நெகட்டிவான காரியங்கள்னால நிரப்பப்படும் பொழுது, நம்மளால எதையுமே முழுமையா செய்ய முடியாது. எதையுமே நம்மளால பாசிட்டிவா பார்க்க முடியாது. நமக்கு சுத்தி இருக்கிற காரியங்கள் எல்லாத்தையுமே வந்து நம்ம நெகட்டிவா தான் பார்ப்போம். பாசிட்டிவாவே நம்மளோட வாழ்க்கையில அது நடந்தாலும் நம்ம அது நெகட்டிவா தான் பார்ப்போம். அப்ப அந்த நெகட்டிவான காரியங்கள் எல்லாத்தையும் நீங்க ஏசப்பா கிட்ட கொண்டு வரும் பொழுது, எல்லா விதமான புறக்கணிக்கப்பட்ட சூழ்நிலைகளையும் நீங்க கர்த்தரிடத்துல கொண்டு வரும் பொழுது, ஆண்டவர் உங்களோட வாழ்க்கைய
பாசிட்டிவா மாற்றுகிறதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆண்டவர் உங்க ஒவ்வொருவரையும், இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஏசப்பா அதிகமா நேசிக்கிறாருங்க. அவருடைய அன்பை நீங்க ருசிக்கும் பொழுதுதான் உங்களோட வாழ்க்கையில பெரிய காரியங்களை நீங்க செய்ய முடியும். உங்களுக்கு தேவையான அன்பை யாருக்கிட்டையும் தேடி ஓடாதீங்க. உங்களுக்கு தேவையான அந்த ஒரு ரெகக்னிஷனை மனுஷங்க கிட்ட தேடி ஓடாதீங்க. அது எல்லாத்தையும் தேவன் மாத்திரம்தான் உங்களுக்கு கொடுக்க முடியும். ஏசப்பா மாத்திரம்தான் உன்னுடைய தேவைகளை சந்திக்க முடியும். ஏசப்பா மாத்திரம்தான் அந்த ரிஜெக்ஷன்ல இருந்து உன்னைய வெளியே கொண்டு வர முடியும். ஏசப்பா மாத்திரம்தான் உன்னைய பயன்படுத்த முடியும். அவருடைய கையில இருக்கிற ஒரு அழகான ஒரு பாத்திரமாக, அவருடைய கையில இருக்கிற பயன்படுத்தப்படுகிற ஒரு உபயோகமுள்ள பாத்திரமாக கர்த்தர் இந்த நாளிலே உன்னைய மாற்றுகிறதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். ஒரு நிமிடம் நம்ம ஆண்டவர்கிட்ட, ஏசப்பா, என்னுடைய வாழ்க்கை புறக்கணிக்கப்பட்ட வாழ்க்கையா இருக்கலாம் ஆண்டவரே, கண்ணீரோடு நான் இருக்கிற வாழ்க்கையா இருக்கலாம் சாமி, ஆனா என்னுடைய வாழ்க்கையை உங்க கரத்துல நான் கொடுக்குறேன், என்னைய பயன்படுத்துங்க ஆண்டவரே. நான் இப்படியே இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளேயே இருந்து என் வாழ்க்கையை நான் முடிச்சிடக்கூடாது ஆண்டவரே. இப்படி அநேக வாலிப பிள்ளைங்க ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ள இருக்கிறாங்க. அநேக வாலிப பிள்ளைங்க இந்த ரிஜெக்ஷன் நிமித்தம் மாய்ந்து போய் கொண்டிருக்கிறாங்க, செத்து போயிட்டு இருக்கிறாங்க ஆண்டவரே. அப்படிப்பட்ட அந்த பிள்ளைகளை அந்த ரிஜெக்ஷன்ல இருந்து எழுப்புகிறதற்கு, அந்த ரிஜெக்ஷன்ல இருந்து வெளியே கொண்டு வருவதற்கு, அப்படிப்பட்ட அந்த வாலிப பிள்ளைகளை இந்த ரிஜெக்ஷனுங்கிற பிசாசின் பிடியிலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கு என்னை பயன்படுத்துங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஒரு நிமிஷம் கண்களை மூடி நம்ம இன்னைக்கு ஏசப்பா கிட்ட கேட்க போகிறோம். உங்களுடைய வாழ்க்கையை மாத்துகிறது மட்டுமல்ல, அநேக வாலிப பிள்ளைகளை உங்க மூலமா ஆண்டவர் இந்த நாள்ல மாற்ற போகிறார். கண்களை மூடுவோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, பாவம் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், அப்படி நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் சாமி. நன்றி ஏசப்பா, நன்றி ஆண்டவரே. புறக்கணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை சாமி ஆண்டவரே, யாராலையும் அப்பா ரெகக்னைஸ் பண்ணப்படாத, யாராலையும் உபயோகிக்கப்பட முடியாத ஒரு வாழ்க்கையாக எங்களுடைய வாழ்க்கை இருக்கலாம் சாமி. ஆண்டவரே, இந்த நாள்ல பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் உடைய கரத்துல நான் கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, புறக்கணிக்கப்படுகிற ஆண்டவரே இந்த ஆயுதத்தை பயன்படுத்தி எந்தெந்த பிள்ளைகளை, எத்தனை பிள்ளைகளை சத்ருவானவன் கட்டி வைத்திருக்கிறானோ, ஏசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே நீர் எங்களுக்கு கொடுத்த அந்த அதிகாரத்தை கொண்டு ஆண்டவரே அப்பா, ரிஜெக்ஷனுங்கிற அந்த பிடியிலிருந்து, சத்ருவின் பிடியிலிருந்து இந்த வேலையில இயேசுவின் நாமத்தினாலே பிள்ளைகளை நாங்கள் மீட்டெடுக்கிறோம் ஆண்டவரே, மீட்டெடுக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே, புறக்கணிக்கப்பட்ட அந்த வாழ்க்கையோடு அவங்களுடைய பயணம் முடிந்திடக்கூடாது சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய கையில உள்ள அழகான ஒரு பாத்திரமாக, பயனுள்ள ஒரு பாத்திரமாக, அநேகருக்கு ஆசீர்வதிக்கப்பட போகிற ஒரு பாத்திரமாக இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க எழுப்புவீராக என்று சொல்லி நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, கண்ணீரோடு அவங்க இருந்த காலம் போதும் சாமி. அந்த கண்ணீர் உம்முடைய அப்பா சமூகத்திற்கு அவங்க கொண்டு வரும் பொழுது அந்த ஒவ்வொரு சொட்டு கண்ணீரையும் கர்த்தர் நீங்க துருத்தியிலே கணக்கு வைத்திருக்கிறீர் அப்பா. அந்த பிள்ளைகளுக்கு ஆனந்த களிப்பை நீங்க கொடுக்க போறீங்க. அந்த பிள்ளைகளை அந்த பிடியிலிருந்து விடுதலையாக்கி இன்னும் அநேக பிள்ளைகளை விடுதலையாக்குகிற ஆண்டவரே ஒரு வல்லமையினால இந்த நாளில நீங்க நிரப்ப போறீங்க நாங்க விசுவாசிக்கிறோம்ப்பா. அப்பா, உங்களுடைய கரத்துல நாங்க தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்யும்படியா நாங்க ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தை ஒவ்வொரு பிள்ளைகளையும் விடுவித்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நன்றி ஆண்டவரே. உங்களுடைய கரத்துல எங்களை தாழ்த்துக்கிறோம். அன்பின் ஆண்டவரே இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென்.